இப்போ இது ஈரான் என்ன ஏன் இப்படி இவ்வளவு தைரியமா இருக்காங்க? ஜொராஸ்ட்ரியனிசம் தான் ஆர்கியூபிளி ஃபர்ஸ்ட் மோனோதியிஸ்டிக் ரிலிஜன் சொல்றாங்க. சைரஸ் தி கிரேட்டுக்கு அப்புறம் வருது. அதே டைம்ல சைரஸ் தி கிரேட் பாத்தீங்கன்னா பெர்ஷியன் எம்பையர் கிரியேட் பண்றாரு. பெர்ஷியன் எம்பையர் தான் அப்ப பிகெஸ்ட் எம்பையர். இன்ஃபேக்ட் 50% ஆஃப் ஆல் தி ஹியூமன்ஸ் இன் தி வேர்ல்ட் வந்து பெர்ஷியன் எம்பையர்ல வாழ்றாங்க. அந்த பெர்ஷியன் எம்பையர்ல அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து கிரீஸ்ல இப்ப இருக்க ஒரு நோமாடிக் ட்ரைப் மெசாஜைட் ட்ரைபுக்கு போயிட்டு குயின் டொமைரஸ் கிட்ட போய் இறந்துறாரு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா டாரியஸ் தி கிரேட்னு சொல்லி அவர் சன் டேக் ஓவர் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு? நிறைய ரோட்ஸ், ஃபர்ஸ்ட் காயின் டாரக்ஸ் ஒரு காயின்ஸ், இவர் இன்னும் என்டையர் எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், ஜெர்க்சிஸ், நீங்க 300 படத்தை பார்த்திருப்பீங்க, ஸ்பார்டன்ஸ் சொல்லிட்டு அந்த படத்துல வர்றது ஜெர்க்சிஸ் தி காட் கிங் அவர் டேக் ஓவர் பண்றாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆர்ச் எனிமி லைஃப்ல பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க, கிரீக்ஸ் கூட தான் எக்கச்சக்க சண்டைங்க. கிரீஸ் கூட ஜெர்க்சிஸ் கூட பயங்கரமா சண்டை, 3 பேட்டில் ஸ்பார்டன்ஸ் கூட தோத்தாரு, எல்லாரும் கூட தோத்தாரு. சோ எவ்வளவு பெரிய ஆர்மி வச்சிட்டு பெர்ஷியன் எம்பையர் கிரீக்ஸ் கூட தோத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெர்க்சிஸ்க்கு அப்புறம் கண்டினியூஸா ஃபைட் இவங்களுக்குள்ளே ஃபைட் எல்லாம் முடிஞ்சு ஆர்டோஜெர்க்சிஸ் வராரு அவர் சன். சோ எதை வந்து சோர்ட்ல வின் பண்ண முடியாது, காசு கொடுத்து வின் பண்ணாங்க. அந்த காலத்திலே பாலிடிக்ஸ் என்ன பண்றாங்க? பெர்ஷியன் எம்பையர் கிரீக்ஸ்ல இருக்கிற ஏத்தன்ஸ் வந்து ஸ்பார்டாக் அகைன்ஸ்டோ மத்தவங்களுக்கு அகைன்ஸ்டோ ஃபைட் பண்ண வச்சு அவங்க உள்ளுக்குள்ளே காலி பண்ணி கம்ப்ளீட்டா அவங்க டேக் ஓவர் பண்றாங்க பெர்ஷியன் எம்பையர். இந்த மாதிரி ஒரு கிளவர் செட் அப். சோ இந்த ஆர்கிமிடிட் எம்பையர் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்குதுங்க. அப்பதான் ஒரு யங் கிரீக் வராரு, மாசிடோனியால இருந்து அலெக்சாண்டர் தி கிரேட். இவர் வந்து என்ன பண்றாரு? ஈரானை ஃபுல்லா அடிச்சு தள்ளி அவங்க பழைய 2000-3000 வருஷம் ஹிஸ்டரியை காலி பண்ணி ஆர்கிமிடிட் எம்பையர் ஃபுல்லா காலி பண்ணி ஹெலனிஸ்டிக் செட்டப்ல ஃபுல்லா கிரீக் செட்டப். ஆனா இந்த ஈரானை பத்தி நீங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. எத்தனை பேர் வந்து அடிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் சரி, என்ன அரப்ஸ் சரி யார் வந்தாலும் அவங்களோட கல்ச்சர் அப்சர்வ் பண்ணாம இவங்க கல்ச்சர் மத்தவங்களுக்கு பேசுறது. அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து அடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்ன பண்றாரு? அவர் வந்துட்டு இங்க இருக்கிற செட்டப்ல மாத்தல, அவர் வந்து பெர்ஷியன் எம்பையர் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ அங்க இருக்கிறது எல்லாமே பெர்ஷியன் ஆகி அவரும் ஒரு பெர்ஷியன் லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா கிரீக் கூட சண்டை முடிஞ்சு அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் கூட கண்டினியூஸா சண்டை நடக்குதுங்க. அப்ப பார்த்தியன் எம்பையர் ஒரு எம்பையர் வருது. இவங்க எல்லாமே ஈரானியன்ஸ் தான், ஆனா ரோமன்ஸ் உள்ள வரவே இல்ல. அதுக்கப்புறம் சஸ்னேயன் எம்பையர்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த ஷாஸ் வந்து சொல்றாங்க, அந்த காலத்துல ஷாஸ் வந்து சஸ்னேயன் எம்பையர்னு சொல்லி அவங்க ரூல் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு 400 இயர்ஸ், இவங்க ஒரு 300 இயர்ஸ் ரூல் பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா சஸ்னேயன் எம்பையர் வீக் ஆற டைம்ல அரப்ஸ் வந்து உள்ள வந்துடுறாங்க. அவங்க ஒரு புது ரிலிஜனை கொண்டு வராங்க, முஸ்லிம்ஸ் உள்ள வராங்க. அப்ப வந்து உமையட் டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த உமையட் டைனஸ்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அங்க இருக்கிற ஜோராஸ்ட்ரியன் ரிலிஜனை அவங்க டேக் ஓவர் பண்ணி கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ் ஆக்குறாங்க. சோ இந்த முஸ்லிம்ஸ் உமையட் டைனஸ்டி வந்தோம்னா நிறைய ஜோராஸ்ட்ரியனுக்கு சரியான அடி, அவங்க நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணாங்க. சோ நிறைய ஜோராஸ்ட்ரியன்ஸ் எங்க மூவ் பண்ணாங்க? இப்போ இருக்கிற இந்தியா குஜராத்துக்கு மூவ் பண்ணாங்க. அவங்க பேர் தான் பார்சிஸ்ன்னு சொல்லிட்டு. சோ ஈரானியன் கூட லைனேஜ்ல தான் இங்க பார்சிஸ் வராங்க. இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க பார்சிஸ். அங்க இருந்து அந்த டைம்ல 7th செஞ்சுரியில அந்த உமையட் டைனஸ்டி போட்ட உதையில அங்க இருந்து ஓடி வந்து இங்க செட்டில் ஆனவங்க தான் அந்த ஜோராஸ்ட்ரியன்ஸ். இந்தியால இப்ப லைஃப் வாழ்றாங்க. அவங்க குஜராத்தி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கல்ச்சர் அவங்க பிரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்க உங்களுக்கு, இந்த ஜோராஸ்ட்ரியன் ரிலிஜன் தான் ஃபர்ஸ்ட் லீனியர் டைம் இன்வென்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க செட்டப் சைக்கிளிக் இல்லாம லீனியரா இன்வென்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜோராஸ்ட்ரியன் ஈரானியன்ஸ் தான். சோ இவங்க ஒரு 400-500 வருஷம் போன பிறகு பாத்தீங்கன்னா இந்த உமையட் டைனஸ்டி கண்டினியூஸா போய் எல்லாருமே முஸ்லிமா கன்வெர்ட் ஆகிட்டு இருந்த போது தான்